பெண்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகள் குறித்தான செய்தி அஜித் சாரை எப்பயுமே மனசளவில் பாதிக்கக்கூடியது அப்படின்னு விடாமுயற்சி இயக்குனர் மகிழ் திருமேனி தெரிவிச்சிருக்காரு. நடிகர் அஜித் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய விடாமுயற்சி படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் கிடைச்சி வரக்கூடிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இயக்குனர் மகிழ் திருமேனியை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. படத்திற்கான வரவேற்பு குறித்து நன்றி தெரிவிக்கும் விதமாக இயக்குனர் மகிழ் திருமேனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஜித் குமார் சார் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு நன்றி. எங்களுடைய ஆரம்ப சந்திப்புகளில் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்துல நடிக்க விரும்புவதா அஜித் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. எளிய குடும்ப பின்னணியில வளர்ந்த எனக்கு இதை கேட்கும்போது நெகிழ்ச்சியா இருந்தது. அஜித் சாரும் தன்னுடைய சினிமா பயணத்துல நிறைய புதுவிதமான படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவர் தன்னுடைய கரியர்ல வளர்ந்து வரும்போதே வாலி படத்துல எதிர்மறை கதாபாத்திரத்துல நடிச்சு ஆச்சரியப்படுத்தினாரு. அதே போல முகவரியில கனவுகளும் லட்சியங்களும் கொண்ட ஒரு சாதாரண இளைஞரா நடிச்சு அனைவரையும் கவர்ந்தார். விஸ்வாசம் போன்ற மாசீட் படம் கொடுத்த பிறகு கூட நேர்கொண்ட பார்வை போன்ற படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சாரு. பெண்கள் மீதான வன்முறைகள் குறித்தான செய்தி அஜித் சாரை எப்பயுமே மனசளவில் பாதிக்கும். அதனால அதை பற்றிய வலுவான மெசேஜ் விடாமுயற்சி படத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். இருந்தாலும் அஜித் போன்ற மாஸ் நடிகருக்கான சில கமர்ஷியல் விஷயங்களை ரசிகர்கள் திரையில் எதிர்பார்ப்பார்களே அப்படிங்கிற எண்ணமும் இருந்துச்சு. ஆனா அஜித் சார் என்கிட்ட வந்து இந்த கதை அர்ஜுன் அப்படிங்கிற மிடில் கிளாஸ் மேன் பத்தினது, வேற வழியே இல்லை அப்படின்னா தவிர வன்முறையை கையில எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதவன் அர்ஜுன். சரியான படத்தில் நடிக்கும்போது என்னுடைய ரசிகர்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறத படம் வெளியானதும் என்னால் உணர முடியுது. படத்துக்கு கிடைச்சிட்டு வரக்கூடிய பாசிட்டிவ் ரிசல்ட் தான் இயக்குனருக்கு நிறைவான விஷயம். ரசிகர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், விமர்சகர்கள் மற்றும் வர்த்தக வட்டாரத்திலிருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு மகிழ் திருமேனி தெரிவிச்சிருக்காரு.